செப்டம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை. நேசத்தழல். நேசம் மரணத்தைப் போல் வலிது, நேச வைராகியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதன் தழல் அக்னி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. உன்னத பாட்டு 8:6-7. தண்ணீரானது பூமியின் சக்தி என்றும், நெருப்பானது வானத்தின் சக்தி என்றும் பூர்வ கிரேக்க தத்துவ ஞானிகள் நம்பினார்கள். தண்ணீர் மழையாக எப்பொழுதும் பூமியை நோக்கி வருவதே இதன் காரணம். ஆனால் தீ ஜுவாலையோ மேல் நோக்கி எழும்புகிறது. தீ ஜுவாலையில் இருந்து எழும்பும் புகையும் கூட வானத்தை நோக்கியே உயர்ந்து செல்கிறது. சாலமன் ஞானி அக்னி ஜுவாலையை பார்க்கும் போதெல்லாம் அதை ஒரு நேசத்தின் அடையாளமாகவே கண்டார். எனவேதான் அதன் நேசத்தழல் அக்னி தழலும், அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. உன்னத பாட்டு 8:6 என்று அவர் சொன்னார். இயேசு கிறிஸ்துவில் அந்த நேச அக்னி பற்றி எரிந்ததினாலே அவர் அன்போடும் பாசத்தோடும் நம்மை தேடி பூமியிலே இறங்கி வந்தார். அந்த நேசத்தின் நிமித்தம் தன்னையே சிலுவை மரணத்திற்கு அர்ப்பணித்தார். அந்த நேசத்தினால்தான் நம்மை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நிரப்புகிறார். அந்த நேசத்தை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அந்த நேசம் நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கும் போது அது பரலோகத்தை நோக்கி அக்னி ஜுவாலையாய் எழும்புகிறது. நாமும் ஆண்டவரை அளவில்லாமல் நேசிக்கும்படி ஏவி எழுப்பப்படுகிறோம். ஒரு இடத்தில் சிறியதாய் தீ எரியும் போது காற்றில் அந்த சிறிய தீ அணைந்து போகக்கூடும். அதே நேரத்தில் அந்த இடத்தில் அதிகமாய் தீ பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்றால், பாடுகளும் உபத்திரவங்களும் சோதனைகளுமாகிய காற்று வீசும் போது அந்த அக்கினி இன்னும் அதிகமாய் பற்றி எரியுமே தவிர அணைந்து போகாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பாடுகள் வருகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அக்கினி சுடர்விட்டு ஜுவாலிக்கும். நம்மீது ஆண்டவர் போடுகிற அக்கினி சாதாரணமான அக்கினி அல்ல, அது விசேஷமானது. அது சோதனை நேரத்தில், போராட்ட நேரத்தில் இன்னும் அதிகமாய் பற்றி பிடித்து எரிகிற நேச வைராக்கியத்தின் அக்கினி. உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அக்கினி எப்படிப்பட்டது? சிறு காரியத்திற்கே சோர்ந்து போய்விடுகிறீர்களா? லேசான உபத்திரவத்திற்கே மனம் தளர்ந்து விடுகிறீர்களா? சாதாரண பிரச்சனை தோன்றும் போதே எதிர்த்து நிற்க முடியாமல் அதைரியப்பட்டு விடுகிறீர்களா? தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே, உமக்காக நான் ஜுவாலித்து எரியும்படி அதிகமான அக்னியை என்மேல் போடும் என்று கேளுங்கள். நேச அக்னியால் அவர் உங்களை நிரப்பட்டும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ரோமர் 5:5.